வீட்ல இருக்க அனைத்து பெண்களுக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். நீங்க 10th படிச்சிருக்கீங்களா? 12th படிச்சிருக்கீங்களா? டிகிரி முடிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோவ தவறாம பாருங்க. குட் மார்னிங். நான் சுப்புலட்சுமி பேசுகிறேன். தேனி மாவட்டத்திலேருந்து ஸ்ரீரங்கபுரம் ஊர்லேருந்து பேசுகிறேன். நான் நான் வந்து 10th முடிச்சிருக்கேங்க. ஹிந்தி படிச்சிருக்கேன். ஸோ ஹிந்தி மட்டுமே எல்லா இடத்துலையும் எதிர்பார்த்து போக முடியாது. 2வது ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணல, டிகிரி எதுவும் பண்ணல. விசாரத் பூர்வார்த் வரைக்கும் படிச்சுட்டு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஸோ எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸு வந்து பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, பிவிஎம் ஸ்கூல்னு சொல்லிட்டு பாரதி வித்யா மந்திர். அந்த ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்து படித்து நல்ல மார்க் எடுத்தாங்க. அதனால் வந்து சரி ஹிந்தி டீச்சர் இங்கே தேவைப்படுறாங்க, அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போனேன். ஓகே, அவங்க வேலை கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால வேறு வேலைக்கு போக முடியாது. 10th படித்ததால் வந்து அந்த ஹிந்தி தெரிஞ்சதால் ஹிந்தி மட்டுமே எடுக்க முடியும். மற்றபடி வேறு வேலைக்கு போக முடியாது. வேறு எங்கேயாவது நம்ம போகணுன்னாலும் நம்மளுக்கு நாலேஜ் வேணும், இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயும் ட்ரை பண்ணல. எனக்கு வந்து இந்த மாண்டிசரி படிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. கிட்டத்தட்ட எனக்கு 15 வருஷம் முன்னாடியே படிக்கணும்னு ஆசை. எனக்கு அந்த டைம் வந்து அமையலை. எங்கே படிக்கிறது என்ன சர்ச் பண்ணாலுமே எனக்கு அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ இப்போ வந்து என்சிடிசின்னு சொல்லிட்டு இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணோம். அந்த என்சிடிசின்னு சொல்லிட்டு ஆனந்தி மேம் சொல்லி அறிமுகமானாங்க. பரவாயில்ல, ஆனந்தி மேம்க்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனந்தி மேம் இந்நேரம் சொல்லி ஆகணும். அவங்க கை காய்ச்சி விட்டது தான். அவங்க வந்து இந்த என்சிடிசியை பற்றி சொன்னாங்க. ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களால் முடியும். எனக்கு வந்து ரொம்ப வந்து சந்தேகம், நம்ம படிச்சிருவோமா? என்னோடய ஏஜ் வந்து 40 ஆச்சு. எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, அப்பா கிடையாது. தம்பி இருந்தாலுமே தம்பி வந்து ஹெல்ப் கிடையாது. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு வருமானம் வேணும் அப்படின்ற ஒரு இது மட்டும் இருந்தது. வேறு வேலைக்கு போய் என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தேன். இப்போது நான் ஸ்கூலுக்கு போனாலுமே எனக்கு புதுசாக போகிறதால எப்படி டீச் பண்ணுறது, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற நிறைய டவுட் இருந்ததுங்க. எனக்கு எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசிக் எதுவுமே கிடையாது. ஹிந்தி அவ்வளோதான், ஹிந்தி டியூஷன் எடுப்பேன். அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லித்தரது மட்டும்தான். மற்ற எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டடாக கிடையாது. இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இதுவுமே ஜாயின் பண்ணிவிட்டு 1 மந்தில் எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. என்னடா இது, நம்ம படிச்சிருவோமா? எப்படி நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுறது? ஒரு 3 மந்த்ஸ்லேயே நான் ஆனந்தி மேம்கிட்ட கால் பண்ணி, மேம் என்னால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் வந்து நான் ட்ரை பண்ணுறேன், கம்ப்ளீட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு தான் ஜாயின் பண்ணேன். ஆனாலும் கூட என்னால் இடையில வந்து மனசு தளர்ந்துட்டேன். நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனந்தி மேம் உங்களால் முடியும், கண்டிப்பாக முடியும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. ஓரளவுக்கு கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அப்போது இருந்த சுப்புலட்சுமிக்கும் இப்போது இருந்த சுப்புலட்சுமிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னன்னா, 4 பேர் கூட பேசுகிறதுக்கே யோசிப்பேன், எப்படி பேசணும், எப்படி பழகணும். வெளியே ஜாஸ்தி போய் பழக்கமே கிடையாது. அம்மா வந்து ஜாஸ்தி வெளியே விட்டதில்லை, ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது ரொம்ப சந்தோஷம். வெளியே போய் பழக்கம் கிடையாது. 4 பேர் கூட பேசணுன்னா கூச்சப்படுவேன், தயங்குவேன். ஸ்கூலுக்கு போனப்போ கூட எனக்கு ரொம்ப தயக்கம் இருந்தது.
போய் அந்த சேரில் புதுசாக போய் உட்கார்றப்போ செஞ்சப்போ ரொம்ப வந்து தயங்கினேன். நடக்கிறதுக்கும் கூட ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போது வந்து எனக்கு இந்த கோர்ஸ் வந்து நிறைய கான்ஃபிடென்ஸ், என்னால் முடியும், இவ்வளவுதான் அப்படின்னு எனக்கு நிறையா வந்து ஊக்கம் கொடுத்தாங்க. சகிலா மேம் ஆகட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என் கூட படித்தவங்க, உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. என்னால் முடியலைன்னாலும் கூட அவங்க கூட இருந்து என்கரேஜ் பண்ணுறது இருக்குது பாருங்கள். உங்களால் முடியும், உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னைய மேக்ஸிமம் இழுத்துட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு நிறைய பரவாயில்லைங்க, சகிலா மேம், ஆனந்தி மேம், அப்புறம் என்னோட கூட படித்தவங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அமைஞ்சது. என்னோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறி இருக்கு. நான் வந்து போதும், நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதுன்னு இப்போ வந்து கான்ஃபிடென்ட், என்னால் முடியும், இன்னும் பண்ணணும், இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் வேறு என்ன இருக்குது அப்படின்னு தேடுற அளவுக்கு எனக்கு வந்து நிறைய கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு இந்த கிளாஸு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இந்த என்சிடிசியில் ஜாயின் பண்ணதுக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். என் மனசார உள்ளே இருந்து சொல்கிறேன். நீங்கள் நிறையா பேர் என்ன மாதிரி இருப்பீங்க கண்டிப்பாக. நம்மளால் வெளியே வர முடியல, நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நிறையா, ஏன்னா நானே நிறைய பார்த்துருக்கேன். நிறைய கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு, அதாவது என்னோட பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்காமல் நானே கஷ்டப்பட்டு செஞ்சு ஒவ்வொன்றா தேர்ந்தெடுத்து, ஸோ இது வந்து இந்த லெவலுக்கு வந்தது. இது சின்ன விஷயந்தான் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்தது ரொம்ப 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 பெரிய விஷயம். என்னை மாதிரி நிறையா லேடி இருப்பீங்க. தயவு செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. முக்கியமாக உங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. 10th படிச்சிருந்தா போதும், இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும். எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லாமும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஆனந்தி மேம், ஷகிலா மேம் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.